ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 7/10/2025 ஸ்ரீசக்தி SS488க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்து ஏபிசி போர்டு ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 487. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 144. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை வந்து 727 சொல்லிட்டு இப்படி எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட். ஏன் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ரீசக்தி நண்பா. அதனால் ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் உண்டு. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை எடுக்கும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். அதை தான் நாங்கள் சொல்ல வரேன். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நாட்களாக மிஸ்ஸிங் சீரியல் அதோட லைன் சீரியல்னு சொல்லிட்டு நல்ல வின்னிங்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ நம்மளுக்கு போர்டு மட்டும் இல்லை, நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. நேற்றைய ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருந்துச்சி. அதாவது நேற்றுக்கு வந்து 3 நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். 3ஓட 7 வந்து நம்ம பெய்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ மெம்பர்ஸுக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம வந்து வீடியோவில் கீழே இறக்கலை. 3 அல்லது 6ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். கெஸ்ஸிங் படி 3, அதோடைய சப்போர்ட் நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டோம். ஆனால் மெம்பர்ஸுக்கு நம்ம வந்து 3ஐயும் 7ஐயும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 3, 7 நம்ம வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் ஃபார்மெட் தான் இந்த ட்ராவலையும் நம்ம மிஸ்ஸிங் சீரியல் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் அதிகப்படியான ட்ராக்கள் வராமல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 நண்பா. ஸோ இந்த ட்ராவுடைய கீ நம்பராக 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த 0வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ட்ராவில் போர்டில் உட்கார அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னாலே அதிகப்படியாக போர்டு, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு போர்டில் போகும். இது போர்டு சேனல்ங்கிறதுனால நம்ம வந்து போர்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். போர்டு அல்லது ஆல் போர்டு 0 மட்டும் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0 தான் இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ் நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0 ஒர்க் அவுட் ஆனால் அது டபுளில் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 00 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அல்லது 000. ஆனால் 0 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸிங் நம்பர். நிறையா பேர் வந்து தள்ளி விட்டுட்டு நம்மளுக்கு கடைசியில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம முன்கூட்டியே நம்ம என்ன நம்பரை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். ஒருவேளை இதுலேயும் எனக்கு கெஸ்ஸிங் குழப்பமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணுங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த சீபோர்டு நம்பரில் 0 எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு. நான் வந்து இந்த 367 எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நண்பா. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே சீரியல் நம்பர்ஸை போட்டுடலாம். பழையபடி சீரியல் 1 3 5 7 9 2 4 6 8 0. என்ன இது, போன தடவை நம்மளுக்கு சீரியல் நம்பரில் 1 2 3 4 5 6 போட்டிங்க. இப்போ என்னென்னா 1 3 5 7 2 4 6 8 0 சொல்லிங்க. இதுவும் சீரியல் நம்பர் தான். அதாவது இதை ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒற்றைப்படை ரெட்டைப்படையில் தான் இந்த நம்மளுடைய ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. நம்ம வந்து இந்த மெத்தடில் நம்ம போன ட்ரா முந்தின ட்ரா பார்த்துருந்தோம். ஒரு குறிப்பிட்ட ட்ரா வந்து நம்மளுக்கு போர்டும் போர்டும் ஒரே மாதிரியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஒற்றைப்படை வச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே நம்மளுடைய இந்த 939 இருக்குல்ல, இந்த 939ல் நம்மளுக்கு போர்டு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே நம்மளுடைய இந்த 367 நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு போர்டு ஸ்டார்ட் ஆகுது. இதில் கவனிச்சிங்கன்னா போர்டில் 3, அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து 9, அதுக்கடுத்து 7, அதுக்கடுத்து 7, அதுக்கடுத்து நம்மளுக்கு 7, அதுக்கடுத்து நம்மளுக்கு 1. இப்போ நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 4ன்னு அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4 வந்து ஹிட்டு. அதேமாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 9க்கு அப்புறமா 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே வந்து 4 வந்து
அதே இங்கே எப்படி நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டில், அதாவது ஃபஸ்ட் இங்கே தான் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 4. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒற்றைப்படை இறக்கியிருக்காங்க, இங்கே நம்மளுக்கு மறுபடியும் ரெட்டைப்படை இறக்கியிருக்காங்க. இப்போ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி 2 பக்கமுமே நம்மளுக்கு ஒற்றைப்படை அடிச்சுட்டே வந்திருந்தாங்க. அதே மாதிரி மிடில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே கவனிங்க, நம்மளுக்கு 6. இதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி போடணும், அதனால் மார்க் பண்ணுறேன். 6 4 2 4 8. ஸோ மிடில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு ரெட்டைப்படை இறங்கிக்கிட்டு இருக்கு நண்பா. இதே ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்மளுக்கு ரெட்டைப்படை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ரெட்டைப்படை நம்மளுக்கு இங்கே மாறலை. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒற்றைப்படைக்கான சான்ஸ் வந்து நிற்கிது. இந்த பி போர்டு வந்து நம்மளுக்கு ஒற்றைப்படையில் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒற்றைப்படைக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த சி போர்டுக்கான நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேறு நம்பர்ஸை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்ம சி போர்டு நம்பர்ஸ் ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இதில் மிஸ் ஆகியிருக்க நம்பர் வந்து 0 நண்பா. இந்த சீரியல் படி நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கிறது கவனிங்க. 6 அடுத்து 4 அடுத்து 2 அடுத்து மறுபடியும் 4 அதுக்கடுத்து 8 அப்போ 0. ஸோ மிடில் 0 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு லோ சான்ஸ் தான். அதாவது 0 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 பி வந்து லோ சான்ஸ் தான். அப்போது இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் படி நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி நம்மளுக்கு 0க்கான சான்சஸ் வந்து ஏ அண்டு சியில் தான் இருக்குது. மிடில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒற்றைப்படை தான். 1 3 5 7 9 தான். அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெயர்ஸுன்னு ஒன்று உருவாக்க நினச்சோம்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி உருவாக்கிக்கலாம். அதாவது நான் கீழே கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் பெயர்ஸுகளை உருவாக்கிக்கலாம். ஏன் கீழே இறக்க மாட்டிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு தள்ளி விட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நண்பா. ஸோ அவங்களுக்காக தான் நான் கீழே காட்ட மாட்டேங்கிறேன் என்னென்ன பெயர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வரலட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாமே நம்மளுக்கு ஏயை பொறுத்த வரைக்கும் சரி, சியை பொறுத்த வரைக்கும் சரி அதிகப்படியாக ஒற்றைப்படையில் தான் இறங்கியிருக்கு. அதனால் இந்த ட்ரா ரெட்டைப்படையில் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி பி போர்டு வந்து நம்மளுக்கு ரெட்டைப்படையில் இருக்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு ஒற்றைப்படைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 3 7 9 5 மட்டும் இன்னும் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்குது. A5க்கு ரிமைனிங். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 9 3 5 1 காணும். அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய இந்த ஒற்றைப்படைப்படி போனோம்னா, அதாவது லைன் சீரியலை பொறுத்த வரைக்கும் இது லைன் சீரியல். இதுபடி பார்த்தா நம்மளுக்கு இந்த 2 நம்பர் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. இருந்தாலும் நான் ஏற்கனவே கீழே நம்பர்ஸ் நம்ம நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. அதேமாதிரி இங்கே கெஸ்ஸிங் கொடுத்துருக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. யாரும் இதுக்குள்ளே குழப்பிக்காதீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் இதுதான் நண்பா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 7/10/2025 ஸ்ரீசக்தி SS488க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.